முதலாவது மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 11 வசனங்களை வாசிக்கிற பொழுது இந்த செய்தியை நான் இன்றைக்கு காலையில் நான் கேட்டேன். என்னுடைய தொலைக்காட்சி பெட்டியில் உட்கார்ந்து நான் கேட்கிற பொழுது ஒரு 2-3 பிரசங்கிமார்கள் பேசினார்கள். எல்லாருமே கழுதையும் 5 முக்கிய காரியங்களும் என்று சொல்லி, கழுதை ப்ளஸ் 5 முக்கிய ரீசன், 5 முக்கியமான காரியங்கள் என்று சொல்லி அவர்கள் பேசினார்கள். பார்த்தேன். முதல்ல ஒரு கேத்தலிக் பிரீஸ்ட் பேசினார், கவனித்தேன். நல்ல அருமையாக பேசினார். கழுதையும் 5 காரியங்களும். அதுக்கப்புறம் ஆவடி ஏசி சர்ச்சிலிருந்து ஒரு பாஸ்டர் பேசினார், அவரும் கழுதையும் 5 காரியங்களும் பேசினார். அதுக்கப்புறம் வளநரசன்னு சொல்லிட்டு ஒரு ஃபாதர் பேசினார், அவரும் கழுதையும் 5 காரியங்களும். என்ன கழுதையும் 5 காரியங்களும் நம்ம இவ்வளோ நாளாக பார்க்கவே இல்லை, இன்றைக்கி தானே பார்க்கணும்னு சொல்லி பார்த்தா இன்றைக்கி ஏறக்குறைய முழுசாக எல்லா பிரசங்கிமார்களும் கழுதையும் 5 காரியங்களும் தான் பேசிட்டு இருக்கிறாங்க. கழுதையும் 5 காரியங்களும் தான் இந்த நாளில் அவர்கள் தியானிக்கிறார்கள். இப்போ நம்ம வாசிக்கப்பட்ட எல்லா வாசகத்திலையும் அந்த 5 காரியங்களை எடுத்து நாம் வாசித்தோம் என்று சொன்னால் ஒருவேளை நமக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் நான் அதை செய்ய பிரியப்படலை. ஏனென்றால் கழுதை நீங்கள் பார்க்குறீங்க இன்றைக்கு சமுதாயத்தில் எவ்வளவு புறக்கணிக்கப்பட்ட ஒரு மிருகம் என்று சொல்லி. சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்ட மிருகமே கழுதை தான். அந்த கழுதையோடு இருந்தால் பார்த்தால கழுதை குட்டியை கூட சேர்த்துக்கிட்டாங்க. கூட 2ஐயும் கூட்டிகிட்டு வர சொல்கிறார் ஆண்டவர். பார்த்தீங்கன்னா அந்த குட்டியோடு சேர்ந்து வருகிற பொழுது அதன் மேலே தான் அவர் ஏறி போகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம், கோபிங்க அவங்க தான் வச்சுருப்பாங்க கழுதையை. அவங்க தான் மூட்டையை தூக்கி அது மேலே வச்சு துவைக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. துவைச்சி காய வச்சு எடுத்து அது மேலே மடியில் அது முதுகில் வச்சு கொண்டு வருவாங்க. அதெல்லாம் அந்த காலங்கள் பாருங்கள். அதுதான் கழுதை பயன்படுத்தப்பட்டது பொதி சுமப்பதற்காக. வேறு ஒன்றுக்குமே கிடையாது. பேசாது, வெறும் பேப்பர் அதெல்லாம் சாப்பிட்டு அப்படியே நிற்கும். அடித்தாலும் நிற்கும். அது இன்னும் பதில் சொல்லாது. அப்படிப்பட்டதான ஒரு கழுதை பாரு. ஆனால் ஆண்டவர் சொல்வார் கழுதை கூட பேசும் அப்படிம்பார். நீங்கள் பேசலைன்னா அந்த கல் கூட பேசும் பாரு. ஆண்டவர் சொல்கிறத பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் பேசலைன்னா கழுதை பேசும், நீங்கள் பேசலைன்னா கல் பேசும், நீங்கள் பேசலைன்னா எல்லாமே பேசும். நீங்கள் தான் பேசுகிறதில்ல, அவ்வளோதான். மற்றபடி எல்லாருமே பேசும். எனக்கு பிரியமானவர்களே, அப்போ அந்த அளவுக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று பார்த்தால், இந்த எடுத்து முதல் 3 வசனங்களை வாசிக்கலாம். 1, 2, 3 21ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3 வசனங்களை வாசிப்போம். அவர் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டி இருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். முதல்ல இந்த கழுதைகள் ஆண்டவருக்கு வேண்டும், ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். ஆண்டவர் இயேசு தான் அனுப்புகிறார். ஆண்டவராக இயேசு தான் அனுப்புகிறார். அவர் அனுப்பி அந்த கழுதையையும் கழுதை குட்டியும் அவுழ்த்துட்டு வாங்க, நீங்கள் நேராக போய் அவருங்கிறார். அங்கே போயிட்டு அந்த ஓனர்கிட்டலாம் பேசு, அது யார் வீடுன்னு கேளுங்க, அவங்ககிட்ட பர்மிஷன்லாம் வாங்க சொல்லவே இல்லை. நேராக போங்க, கழுதையை 2ஐயும் அவுத்துட்டு வாங்க, கழுதையும் கழுதை குட்டியும் அவுத்துட்டு வாங்கன்னு சொல்கிறார். அதுபோலவே அவர்கள் எருசலேம் சமீபம் வந்த பொழுது பார்த்தீங்கன்னா ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேயில் வந்த பொழுது இயேசுவானவர் சீஷர்களை 2 பேரையும் நோக்குகிறார். இந்த ஒலிவமலை நடுவில் இருக்கிறது. இந்த பக்கம்தான் எருசலேம், மற்ற கல்வாரி மற்றதெல்லாம் இங்கே இருக்கிறது, மற்ற மலைகள் எல்லாம். அந்த பக்கத்தில் தான் இந்த பெத்பகேயை தாண்டி அந்த பக்கம் போகிற பொழுது தான் இந்த பெத்தானியா இருக்கிறது. அங்கே தான் லாசருவும் அவருடைய சகோதரிகளும் அவங்க குடுத்தனம் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுதான் மலை. சுற்றி இப்படி இறங்கி வரணும். ஓரமாக எருசலேம் போனால் நீங்கள் பார்க்கலாம். கர்த்தர் பெரிய கிருபை செய்தால் நான் போய் பார்த்துட்டு வந்தேன், அதனால தான் சொல்கிறேன் நான். ஸோ ஒரு புறத்தில் இருக்கிற அந்த கல்லறை, அந்த லாசரு கல்லறை, அந்த கல்லறை இன்றைக்கும் அந்த இடத்துல இருக்கிறது. அந்த கல்லறை திறந்த கல்லறையாக இருந்து கொண்டு இருக்கிறது. அங்கேருந்து தான் லாசரை வெளியில் கொண்டு வர்றார் ஆண்டவர். கொண்டு வந்த பிற்பாடு அந்த செய்தி அப்படியே பரவுகிறது பாருங்கள். உயிரோடு மனுஷனை எழுப்பிட்டார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அந்த செய்தியானது பரவுகிறது. அப்படியே பரவுகிற பொழுது இந்த பக்கத்திலேருந்து பார்த்தீங்கன்னா எருசலேம் உள்ளே இருந்து இந்த பக்கம் தேடின்னு வராங்க. ஊருக்கு வெளியில் இந்த மலைக்கு நேராக கிழக்கால பக்கத்தில் இருக்கிறது தான் பெத்தானியா. அங்கே வராங்க. அவர்கள் இப்படி வந்து கொண்டு இருக்கிறார்கள். இங்கே மலைக்கு கிழக்கால இருக்கக்கூடிய பெத்தானியாவில் செய்தியை கேட்ட பிற்பாடு இங்கிருந்து சிலர் இப்படி போகிறார்கள், எருசலேமுக்குள்ளார் போகிறாங்க பாருங்கள்.
ஸோ முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் என்று சொல்லி பின்னால் ஒரு வசனம் வரும். அதை நீங்கள் புரிந்து கொள்வதுதான் சொல்ல வரேன் நான். ஒரு புறத்தில் இப்படி போகிறார்கள், உள்ளே போகிறார்கள், ஒரே பாதை தான். அதே பாதையிலே அடுத்த புறத்திலிருந்து இந்த பக்கமாக வருகிறார்கள். இதைத்தான் அந்த நாட்களில் நான் பார்க்கிறேன். கிழக்கு வாசல் இருக்கிறது, மலைக்கு மேலே கிழக்கு வாசல். அந்த வாசல் அன்றைக்கு அடைக்கப்பட்டது, இன்றைக்கு வரைக்கும் திறக்கலை. அது என்றைக்கு திறக்கிறாங்களோ அன்றைக்கு தான் ஆண்டவர் வரப்போகிறார், ஆண்டவர் வருகிறார் என்று சொல்கிறார்கள். ஆண்டோடைய வருகை மட்டும் அது மூடியதான் இருக்கும் என்று சொல்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, இதில் பெரிய அர்த்தமான காரியங்கள்லாம் நிறைய இருக்கிறது. நாம் அதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே எருசலேமில் இருந்து வரக்கூடியவர்கள் இந்த இயேசுவை பார்க்க வேண்டும். மனுஷனை உயிரோடு கூட எழுப்பின அந்த இயேசுவை நாம் பார்க்க வேண்டும். யார் அந்த தீர்க்கதரிசி என்று சொல்லிக்கொண்டு இங்கிருந்து வருகிறார். இங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் அந்த கழுதையின் மேலே அவரை ஏற்றி உட்கார வைத்து அவரை கூட்டிக் கொண்டு உள்நோக்கி போகிறார், உள்ளே போகிறார். எனக்கு பிரியமானவர்களே, இந்த காட்சியை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு புறத்திலும் ஜனங்கள் இப்படி போகிறதும், ஒரு ஜனத்திலும் ஜனங்கள் அப்படி வருகிறதும். இந்த ஒரு காட்சியை தான் இந்த கழுதை இன்றைக்கு நம்ம உணர்த்துக்கிறது பாருங்கள். இந்த கழுதை குட்டி மேலே ஏறிக்கொண்டு என் ராஜா பவனி வருகிறார். ஆகவே பாருங்க, ஊருக்கு உள்ளே போங்க, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க. போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கண்டீர்கள். அவைகளை அழித்து என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார். ஒருவன் உங்களுக்கு ஏதாயிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். ஆண்டவருக்கு தேவை கழுதைகள், ஆண்டவருக்கு தேவை. கழுதை ஏன் தேவை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய பொறுமை, அதனுடைய நீடிய பொறுமை, அதன் மூலம் அது சாதிக்கிற காரியங்களை பார்க்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் ஏறி உட்கார்ந்துருக்கிறார், அது மேலே அவர் உட்கார்ந்து கொண்டு போகிறார ஒழிஞ்சு அவங்க எல்லாம் என்னமோ செய்கிறாங்க. அதை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனுடைய மேலேயும் துணியெல்லாம் விரிச்சு போடுறாங்க, அதனுடைய கீழேயும் துணியை விரிச்சு போடுறாங்க, இலை கொத்துகளை போடுறாங்க, மரக்காம்புகளை போடுறாங்க, மரக்கிளைகளை போடுறாங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு அதன் மேலே அவர் போகிறதை நாம் பார்க்கிறோம். அதுதான் நமக்கு காண வேண்டிய காட்சி. இந்த ஒரு காட்சியிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவைகள் ஆண்டவருக்கு தேவை. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை நாம் இப்படி நடத்தி காட்டியிருக்கிறோம். இது நமக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. நம்முடைய ஜெருசலேம் இவாஞ்சலிக்கல் சர்ச்சில் இந்த குருத்தோலை பிடித்து கொண்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. உடனே நினச்சி பார்த்தீங்கன்னா, ஆனால் அதை ஏன் செய்கிறோம் என்று சொன்னால் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். ஸோ கழுதையின் மேலே இயேசு ராஜா பவனி போகிறார் என்று சொன்னால் அவருடைய நோக்கம் என்ன நாம் யோசிக்க வேண்டும். அவருக்கு அந்த கழுதை தேவை. கழுதை மேலே அவர் உட்கார்ந்து கொண்டு போக வேண்டும். நடந்து போகலாம், தப்பு கிடையாது. ஆனால் நடந்து போகலை, நடந்து போகிறதாகவும் இல்லை, அவரை நடக்கவும் விடலை. அவ்வளவு கூட்டம் முண்டி அடித்து கொண்டு வருகிறது பாரு. ஒரு 4000 பேர், அப்படி 5000 பேர் இப்படி வந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த பக்கம் ஒரு 5000 பேர் வந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்கள். ஆனால் இந்த கழுதைகள் ஆண்டவருக்கு தேவை என்று அங்கே அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. இந்த கழுதையும் கழுதை குட்டியும் என் ஆண்டவருக்கு தேவை. இன்றைக்கு நீங்களும் நானும் என் ஆண்டவருக்கு தேவையா? ஆண்டவரை அறிந்திருக்கிறோமா? வேதத்தை வாசிக்கிறோமா? வீட்டில் ஜெபிக்கிறோமா? என்ன செய்கிறோம் வீட்டில்? சொல்லுங்க. பைபிளை வாசிக்கிறோம், பிள்ளைகளை பைபிள் வாசிக்க சொல்கிறோமா? பிள்ளைகளை விளையாட சொல்கிறோம், வேடிக்கை பார்க்குறோம், அதை நம்ம பார்த்து ரசிக்கிறோம், நல்லது தான். ஆனால் பிள்ளைகளை வேதத்தை வாசிக்க சொல்லி, இந்த கழுதைகையும் கழுதை குட்டி கதையை சொல்லி அதுங்களுக்கு புரிய வைத்து அவர்கள் அதை புரிந்து கொண்டு அதிலிருந்து என்ன கற்றுக்கொண்டார்கள் சொல்லி நீ பார்க்குறீங்களா? ஏன் இந்த டாங்கியினுடைய அந்த அந்த வரியையும் குறித்து எழுதப்பட்டிருக்கிறது யோசித்து பார்க்கிறீர்களா? இவைகள் ஆண்டவருக்கு தேவை. இன்றைக்கு இந்த பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவருக்கு தேவை. நாம் ஆண்டவரை சுமக்கிற கழுதைகளாக இருக்கிறோமா? ஆண்டவரை சுமக்கிற கழுதைகளாக இருக்கிறோமா? சுமக்கிற கழுதை குட்டிகளாக இருக்கிறோமா? அதனால் ஆண்டவருக்கு பெருமையை சேர்க்கிறோமா? உங்கள் மேலே இந்த கழுதையின் மேலே துப்பட்டியெல்லாம் விரிச்சு போட்டு, ஆடைகள்லாம் விரிச்சு போட்டு அதில் உட்கார வச்சு, மலர்களெல்லாம் தூவி எல்லாம் பண்ணி, மரக்கிளைகள்லாம் தூவி, கீழேயும் மரக்கிளைகளை விரிச்சு போட்டு, கீழேயும் அந்த பெட்ஷீட்டில் அது மேலே ஆண்டவர் நடந்து போகிறார், உட்கார்ந்து கொண்டு போகிறார் என்று சொன்னால், கழுதையின் மேலே உட்கார்ந்து கொண்டு போகிறார் என்று சொன்னால், அந்த கழுதை குட்டிக்கு வந்திருக்கிற அந்த பெருமை இதனாலே வந்தது, ஆண்டவருக்கு வந்தது, ஆண்டவராலே வந்தது. அந்த ஆண்டவருக்கு இன்றைக்கு நாம் தேவை என்று சொன்னால் நாமும் ஆண்டவருக்கு பெருமை சேர்த்தவர்களாக இருப்போம். இந்த நாளிலே நாம் யோசிக்க வேண்டிய காரியம் அதுதான். இந்த குருத்தி ஞாயிறு அன்றைக்கு ஆலயத்தில் வந்து ஆண்டவருடைய காரியங்களை தியானித்தவர் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? யோசனை பண்ணிப்பார்.
வராத மக்களை எல்லாம் நீங்கள் நினச்சி பாருங்கள், வராத பிள்ளைகளெல்லாம் நினச்சி பாருங்கள், எவ்வளோ பேர் வரல, வராமல் இருக்கிறாங்க, வராமலே இருக்கிறாங்க. எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? யோசித்து பாருங்கள். ஆண்டவருக்கு தேவை என்று சொன்னால் இன்றைக்கு தேவை, இன்றைய தேவை ஆண்டவருக்கு கழுதை குட்டி கழுதை என்று சொன்னால், இன்றைய தேவை நீங்களும் நானும் என்று சொன்னால், நாம் ஆண்டவருக்கு எவ்வளவு முக்கியமானவர்கள் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு நாம் எவ்வளவு இடம் கொடுக்கிறோம் என்று பார்க்கணும். கர்த்தரை நாம் ஊர்வலமாக அழைத்து கொண்டு போகிறோமே, அந்த ஊர்வலத்துக்கு வந்திருக்கிற மரியாதையும் மதிப்பும் என்ன என்று யோசிக்க வேண்டும். அவர் உள்ளே போகிறார், அவர் திரும்பி வரப்போகிறதில்லை என்று நினைக்கலாம். அங்கே போய் இறங்கி கோயிலை சுத்தம் பண்ணிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு திரும்பி அன்றைக்கி நைட்டு திரும்பி வந்துடுறார், மறுபடியும் திரும்ப வந்துடுறார் பாருங்க. வந்துட்டு மறுபடியும் அடுத்த நாள் காலையில் போகிறார். இப்படி தான் அவர் போய் கொண்டிருக்கிறார். இந்த நாளில் நாம் பார்க்க முடியும். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவுக்கு கழுதைகள் அன்றைக்கு தேவை, இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவுக்கு நீங்கள் தேவை. நீங்கள் உங்களை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்பீர்களா? ஆண்டவரே, நாங்கள் இருக்கிறோம், இதோ எங்கள் மேலே நீங்கள் சவாரி செய்யுங்கள், எங்கள் மேலே வாங்க, எங்கள் மேலே வாங்க, ஊருக்கு போகலாம், எருசலேமுக்கு போவோம் என்று அவரை அழைத்து செல்ல ஆயத்தமாக இருக்கிறீர்களா? இதுதான் முதலாவது உங்கள் மேலே வைத்திருக்கிற முதலாவது ஒரு கேள்வி. இரண்டாவதாக நான் வாசிக்க வேண்டிய பகுதி 4, 5, 6 வசனங்களை வாசிப்போம். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து 5, 6 சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. நல்லது. தீர்க்கதரிசியினாலே உரைக்கப்பட்டது நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், தீர்க்கதரிசி என்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். தீர்க்கதரிசினாலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஸோ தீர்க்கதரிசி தான் இதை உரைத்திருக்கிறார் என்று நாம் பார்த்தா, பழைய ஏற்பாட்டில் போய் வாசிக்கிற பொழுது சக்கரியா புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். அது வாசிக்கிற பொழுது வாசிங்க. ம் 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 இந்த ஒரு வசனத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்திலே வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். சகரியா புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறோம் பாருங்கள். ஸோ அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், உன் ராஜா சாந்த குணமுள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கழுதையின் மேல் ஏறி வருவதனாலே அவருக்கு சாந்த குணம் வந்துச்சா? கழுதையின் மேலே ஏறி வருவதனால் சாந்த குணம் வந்துச்சா? கழுதையின் மேலே ஏறி வந்ததுனாலே அவருக்கு பொறுமை வந்ததா? அவர் சாந்த குணம் உள்ளவராய், பொறுமை உள்ளவராய், நிதானம் உள்ளவராய் இருந்தாரா? யோசித்து பார்த்துக்கிறீங்களா? கழுதையின் மேலே ஏறி வந்ததுனாலே அமைதியாக இருந்தாரா? எதுவும் பதில் சொல்லவே இல்லையா? பார்த்தீங்களா? இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த கழுதையும் கழுதை குட்டியும் ஏன் வேண்டும் என்று நாம் பார்த்தோம். ஆண்டவருக்கு சாந்த குணமும் பொறுமையும் வர வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் அந்த கழுதை குட்டி மேலே ஏறி போகிறார். அப்போ உன் ராஜா தான் அவர், உன்னை ஆளப்போகிறவர் தான் அவர் அந்த கழுதை குட்டிகளும் வருகிறார் பாருங்க. அவர் சாந்த குணம் உள்ளவராய் இருக்கிறார். அவர் தான் உன்னிடத்தில் வருகிறார் என்று சொல்லி சீயோன் குமாரத்துக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. ஸோ தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி நடந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஊர்வலம் நடந்தது. ஏன் நடந்தது? தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஊர்வலம் நடந்தது. ஏன் நடந்தது? சீயோன் குமாரத்தி இன்றைக்கு மகிமைப்பட போகிறாள். சீயோன் குமாரத்தியே, இஸ்ரவேல் குமாரத்தி என்றெல்லாம் சொல்றது நான் பார்க்க போகிறோம். ஸோ சீயோன் குமாரத்திக்கு ஒரு பெருமையை சேர்க்கிறீங்க. அது என்ன பெருமை? அதுதான் இந்த 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த சாந்த குணம் என்பது பெருமை என்பது ஒரு சாந்த குணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அமைதியாக இருந்தோம்னா
ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். பொறுமையாக இருந்தோம்னா ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். சாந்த குணமுள்ளவர்களாக இருந்தோம்னா நம்ம நிறைய காரியங்களை சாதிக்கலாம். அந்த சாந்த குணத்திற்கு அவ்வளவு ஒரு மதிப்பும் மரியாதையும் இருக்கிறது. அதைத்தான் இந்த கழுதை நமக்கு உணர்த்துகிறது. பாருங்கள், இந்த கழுதை நமக்கு உணர்த்துகிற காரியம் அதுதான் என்று சொன்னால், அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்று சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுதான் பொறுமை. அந்த பொறுமையை ஆண்டவர் கற்றுக்கிறார். இவர் பாடுபட போகிறார், நல்லா தெரியும். சிலுவை சுமக்க போகிறார், அடிக்க போகிறாங்க, என்னென்னமோ செய்ய போகிறாங்க, கீழே விழுறாரு, எழுந்திரிக்க போகிறார், எல்லாம் பண்ணுறாங்க. அந்த பொறுமையை அவர் கற்றுக்கொள்ளும்படி தான் இந்த கழுதையின் மேலே பவனியாகி போகிறார். அங்கே போய் பாடுபட போகிறார், பொறுமையாக இருக்கிறார். ராஜாவா பொறுமையாக இருக்கிறார். கேட்குறதெல்லாம் பதில் சொல்லவே இல்லை. நீ வந்து அப்படியா இப்படியா, அதுக்கும் என்றால் அவர் சாந்த குணமுள்ளவராய் மாறிட்டார். சாந்த குணமுள்ளவராய் இருக்கிறார் என்பது தான் அவர் உணர்த்தும்படி இந்த கழுதை குட்டி மேலே போகிறார். பாருங்கள், எனக்கு பிரியமானவர்களே, சகரியா 9:9 எடுத்து மறுபடியும் ஒருத்தர் வாசிக்க பார்க்கலாம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். ஒன்று சீயோன் குமாரத்தை களி கூற வேண்டும், மற்றொன்று எருசலேம் குமாரத்தை களி கூற வேண்டும், கம்பீரிக்க வேண்டும். யார் இவர்கள் எல்லாம்? இவர்கள் தான் அந்த பட்டணத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம். எருசலேம் குமாரத்தையே நீயும் களி கூர்ந்து கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்திலே வருகிறார். அவர் யார்? அவர் ஒன்று நீதி உள்ளவர், ரட்சிக்கிறவர், தாழ்மை உள்ளவர். 3 காரியங்களை உணர்த்துகிறது. அங்கே ஒரு காரியத்தான் எழுதப்பட்டிருக்கிற சாந்த குணம். ஆனால் இங்கே பாருங்க, அவர் நீதி உள்ளவர், அவர் ரட்சிக்கிறவர், அவர் தாழ்மை உள்ளவர், அவர் கழுதையின் மேலும் கழுதை குட்டியுமாகிய மரியின் மேலும் ஏறி என்ன பண்றாரு? வருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் 3 குணங்களை வெளிப்படுத்துகிறார். தான் நீதி உள்ளவர் என்று அவர் காண்பிக்கிறார். தான் செய்கிற காரியங்களிலே நீதித்துவம் இருக்கிறது. there is righteousness in all his doings. இரண்டாவது, ரட்சிக்கிறவரும் அவரே தான். மூன்றாவது, தாழ்மை உள்ளவரும் அவரே தான் என்று சொல்லி இந்த வசனங்கள் நமக்கு உணர்த்துகிறது. பாருங்கள், எனக்கு பிரியமானவர்களே, தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது தான் நிறைவேறுகிறது இந்த 2வது பகுதியிலே 4, 5, 6. ஏனென்றால் அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவருமாக இருக்கிறார். அதே வசனத்தை தான் இவங்க எழுதி வச்சுக்கிறாங்க. அவர் நீடிய சாந்தம் உள்ளவர் எழுதி வச்சுக்கிறார். அல்லேலூயா. அந்த தீர்க்கதரிசிகள் சொல்றது நிறைவேறுகிறது. சீஷர்கள் போய் இயேசு தங்கள் கட்டளையிட்டபடியே என்ன பண்ணாங்களா? கழுதை குட்டியும் அவிழ்த்து கொண்டு வந்து அதன் மேலே அவரை உட்கார வைத்து அவரை அழைத்து கொண்டு போனார்களாம். சங்கீதம் 62 ஏசாயா 62:11 வாசிக்கலாம். நீங்கள் சீயோன் குமாரத்தியை நோக்கி, இதோ உன் ரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பலன் அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது என்று சொல்லுங்கள் என்று கர்த்தர் பூமியின் கடையாந்திரம் வரைக்கும் கூறுகிறார். அங்க பாத்தீங்கன்னா 9வது வசனத்துல சகரியா 9 சொல்லுகிறது, அவர் நீதி உள்ளவரும் அவர் ரட்சிக்கிறவரும் அவர் தாழ்மை உள்ளவருமாய் இருக்கிறார் என்று சொல்லி அங்க சொல்லப்பட்டது. அவர் தான் வருகிறார். சீயோன் குமாரத்தையே மகிழ்ந்து களி கூறு. அவர் தான் வருகிறார். எருசலேம் குமாரத்தையே கம்பீரித்து நீ மகிழ்ந்து களி கூறு. இங்க என்ன சொல்றாரு? நீங்கள் சீயோன் குமாரத்தையை நோக்கி சொல்லுங்க, இதோ உன் ரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பலன் அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். நல்ல கவனிங்க, ரட்சிப்பு வருகிறது என்று சொல்லுகிறார்கள். நல்லது. என்ன நீதி வருகிறது சொல்லிட்டாங்க, ரட்சிப்பு வருகிறது சொல்லிட்டாங்க, தாழ்மை வருகிறது சொல்லிட்டாங்க. இங்கேயும் ரட்சிப்பு வருகிறது சொல்லுகிறார்கள். இது அவர் அருளும் பலன் அவரோடு கூட வருகிறது. பாருங்கள், அவர் கொடுக்க போகிற அந்த ரட்சிப்பு கூட அவர் அருளும் பலனும் வருகிறது. அவர் ரட்சிக்கிறவர் மாத்திரமல்ல, ரட்சிப்பதோடு கூட நமக்கு அதற்கு மேலேயும் நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று நான் பார்க்கிறோம். அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது என்று சொல்லுங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். கர்த்தர் பூமியின் கடையாந்தாரம் வரைக்கும் என்ன பண்றார்? கர்த்தர் கூறுகிறார் என்று சொல்லுகிறார். கர்த்தர் தான் கூறுகிறார். யார் அந்த தீர்க்கதரிசி பார்க்க போற? கடைசியில் அவர் தான் கர்த்தர். இப்போ அந்த தீர்க்கதரிசனத்தை சொல்லப்பட்டது நிறைவேறுகிறது என்று நாம் பார்க்கிறோம். நிறைவேறுகிறதுக்காக தான் அது நடக்கிறது.
ஸோ தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்ட காரியம் இங்கே நிறைவேறுகிறது. 2 தீர்க்கதரிசிகள், ஒருத்தர் சகரியா, மற்றொன்று ஏசையா. அவர் 9:9 சொல்றார், இவர் 62:11 சொல்றாரு. இது நடக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த ரட்சிப்பு வருகிறது. அவர் அருளும் பலனும் அவரோடு வருகிறது. அவர் செய்யும் பிரதிபலனும் அவர் முன்பாகவும் வருகிறது என்று சொல்லுங்கள் என்று அவர் சொல்லுகிறார்களா. எனக்கு பிரியமானவர்களே, 2வது நாம் பார்த்தோம், அவர் அருளும் ரட்சிப்பு வருகிறது, அவர் அருளும் பலன் வருகிறது, அவர் அனுப்பும் பிரதிபலன் வருகிறது, அவரோடு கூட எல்லாம் வருகிறது. இதோ அவர் கழுதையின் மேலும் கழுதையின் குட்டியின் மேல் என்ன பண்றார், வந்து கொண்டே இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? 3வதாக ஒரு காரியத்தை நான் சொல்ல பிரியப்படுகிறேன். மத்திய சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் 7, 8, 9 3 வாசிப்போமா? கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். இருக்கட்டும். இப்போ கழுதையை கொண்டு வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, அந்த கழுதையின் மேலே தங்கள் வஸ்திரங்களை விரிக்கிறார்களா. தங்கள் வஸ்திரங்களை எல்லாம் அந்த கழுதையின் மேலே அவர் விரித்து போடுகிறார்கள் என்று பார்க்கிறோம். அவர்கள் போத்தி கொண்டு வந்தது, மூடி கொண்டு வந்தது எல்லா வஸ்திரங்களையும் அந்த கழுதையின் மேலே போடுகிறார்கள். அந்த கழுதையின் மேலே போட்டுட்டு இப்போ 8வது வசனம் வாசிங்க. திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள், வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். பாருங்க, இப்போ அந்த கழுதை குட்டின் மேலே வஸ்திரங்களை போட்டார்கள். நல்ல கவனிங்க. மேல போட்டுட்டு அதுல உட்கார வச்சாங்க இல்லையா, கீழேயும் வஸ்திரங்களை விரிக்கிறார்கள். பாருங்க, வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் அந்த வஸ்திரங்களுக்கு அருகிலேயே மரக்கிளைகளை தரித்தார்கள், வழியிலே பரப்பினார்கள். அவருக்கு ஒரு பெரிய ராஜ மரியாதை கொடுக்குறாங்க. பாருங்க, ரத்த கலர்ல தாம்பர அந்த இது போடுவாங்க, நடந்து வரக்கூடியதை போடுவாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. அவருடைய வஸ்திரங்களையே அவருக்கு போட்டு அந்த வஸ்திரத்துக்கு மேலே பக்கத்தில் கிளைகளை போட்டு அதன் வழியாக அவரை அழைத்து கொண்டு வருகிறார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள், வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து அவைகளை வழியிலே பரப்பினார்கள். அதன் மேலே கழுதையின் மேலே இயேசு ராஜா பவனி வந்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. யோசித்து பாருங்கள், அந்த காட்சியை நாம் பார்த்திருக்கிறோம். அவர் நமக்கு முன்பாக அந்த பவனி வருகிறார். அவர் நீதி உள்ளவர், அவர் தயவுள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் கிருபை உள்ளவர் எல்லாம் பார்க்கலாம். அவர் ரட்சிக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் தாழ்மை உள்ளவர் என்றெல்லாம் பார்க்கலாம். அவர் ரட்சிக்கிறவர், அவரோடு கூட அவருடைய பலன் வருகிறது, பிரதிபலன் வருகிறது எல்லாம் பார்க்கலாம். ஆனால் அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா, இப்போ தான் அந்த கழுதை மேலே துணியை விரிச்சு போட்டு அவரை அதில் உட்கார வைக்கிறாங்க. கழுதைக்கு கீழே நடந்து போகிற பாதையிலே துணிகளை விரித்து போட்டு அதன் மேலே நடக்கிறார்கள். அதன் மேலே அந்த கழுதை பவனி வந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க வாயை திறந்து. அல்லேலூயா. சொல்லாதான் நீங்க தான் சொல்லணும், வாயை திறந்து. நான் சொல்றது இல்லை, வாயை திறந்து சொல்லுங்க. பேசாமலே வேடிக்கை பார்த்துட்டீங்கன்னா பிரயோஜனப்படாது. எழுந்திக்க வைக்க வேண்டியதான். அப்புறம் எனக்கு இருக்கிறது 10 பேர் தான் இருக்கிறீங்க. 10, 20 பேர் நின்னா போதும், பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். நில்லுங்க. முன்னடப்பாரும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள். பார்த்தீங்களா? இப்போ அவர் போகிறார், இந்த பக்கம் போகிறார், முன்னாடியும் போறாங்க, பின்னாடியும் போறாங்க. போற வழியில அங்கிருந்து வருகிறார்கள், எதிர வருகிறார்கள். அவரை பார்க்க வேண்டும். யார் அவர், யார் அவர், யார் அவர், அவர் தான் தீர்க்கதரிசி சொல்ல போறோம். யார் அவர் என்று சொல்லி அவர்கள் வருகிறார்கள். எருசலேமில் ஒரு பெரிய கூட்டம் நடக்கிறது. நிறைய மக்கள், உலகத்தில் எங்கெல்லாம் சிதறி இருக்கிறாங்களோ மக்கள்லாம் வந்துட்டாங்க பாருங்க, கொண்டாடுவதற்காக. ஆமா, எனக்கு பிரியமானவர்களை, பாஸ்தா கொண்டாடுவது வந்திருக்கிறாங்க. பொருள் அதை எவ்வளவு அடித்தாங்க, எத்தனை பேர் வந்தாங்க, இதெல்லாம் நம்ம வேற ஒரு கணக்கில் சொல்லியிருக்கிறோம். பாஸ்தாவை பற்றி பேசும்போது அவ்வளவு ஆடு மாடுகளை அடிக்கிறாங்க, அவ்வளவு ரத்தம் ஓடிக்கொண்டே இருக்கிறது, அது பாட்டு ஓடுகிறது ரத்தம். எனக்கு பிரியமானவர்களே, அது ஒரு புறத்தில் கதை. இங்க இந்த மனுஷனுடைய கதை. அந்த ஜனங்க வந்தவங்க, they are waiting to celebrate Pascha. Therefore, while they are waiting to celebrate the Pascha, they heard about this Lazarus rising from the bed. அதனால அவர் பார்க்கணுட்டு வராங்க. இப்போ முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள், தாவீதின் குமாரனுக்கு ஓசானா. சொல்லுங்க பார்க்கலாம். தாவீதின் குமாரனுக்கு ஓசானா. கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர், கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர், ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே உன்னதத்திலே ஓசானா ஓசானா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். இந்த ஓசானா
சாதாரண ஒரு வார்த்தையே கிடையாது. ஓசானான்னு சொல்கிறாங்க இல்லையா, இட் இஸ் நாட் அன் ஆர்டினரி வேர்டு. ஓசானா என்று சொன்னால் எங்களையும் ரட்சியும், எங்களையும் காப்பாற்றும். அந்த லாசருவை உயிரோடு எழுப்பினீங்கல்ல, அவன் செத்து இருந்தால 3 நாள் ஆயிடுச்சு இல்லை, நாட்டம் எடுத்து கொண்டது இல்லவா, அவனை போய் உயிரோடு எழுப்பி கொண்டு வந்துட்டீங்களே, எங்களையும் ரட்சியுங்கள், எங்களையும் ரட்சியுங்கள். அதான் ஓசானா. எங்களுக்கும் ரட்சிப்பை தாருங்கள். அவர் ரட்சிக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ரட்சிக்கிறவர். அவர் சும்மா இல்லை, அவர் நீதி உள்ளவர், அவர் தாழ்மை உள்ளவர், அவர் ரட்சிக்கிறவர், அவர் சாந்த குணம் உள்ளவர். எங்களையும் ரட்சியும், எங்களையும் ரட்சியும். அதான் சொல்றாங்க, தாவீதின் குமாரனுக்கு ஓசானா. தாவீதின் வம்சத்தில் வந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு ஓசானா. தாவீதின் குமாரனே என்று சொல்லி நீங்க பார்க்கலாம். வழியில் பர்திமோயு கத்துறான், தாவீதின் குமாரனே நான் பார்வை அடைய வேண்டுங்கிறான். அவன் தான் கத்துறான். எரிக்கோ வாசல்படி பக்கத்தில், எரிக்கோ வாசல்படி பக்கத்தில் அந்த கூட்டம் அங்கே, இங்கே ஊருக்குள்ள இந்த கூட்டம் இங்கே பாருங்க, நடக்கிறதெல்லாம் பாருங்க. பெரிய பெரிய காரியங்களை பார்க்கிறோம். எங்கு பார்த்தாலும் இயேசுவின் பின்னாலே கூட்டம், முன்னாடி கூட்டம், பின்னாடி கூட்டம், அவ்வளவு கூட்டம் பெருகி கொண்டே வருகிறது. இப்போ அவருடைய நேரம் வரப்போகிறது, அவர் மறிக்க போகிறார். அதற்கு முன்பாகத்தான் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். தாவீதின் குமாரனுக்கு ஓசானா, கர்த்தரின் நாமத்திலே வருகிறவருக்கு ஓசானா. அவர் சோதரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே அவர் ஓசானா. ஓசானா, ஓசானா, ஓசானா. எனக்கு பிரியமானவர்களே, ஓசானாவுக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு சக்தி இருக்கிறது. அதனால தான் அவள் கத்தி கொண்டே வருகிறார்கள், தாவீதின் குமாரனுக்கு ஓசானா, தாவீதின் குமாரனுக்கு ஓசானா, கர்த்தரின் நாமத்தினால் வருகிறவர் சோதரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசானா என்று சொல்லி அவர்கள் என்ன பண்ணாங்களாம், ஆர்ப்பரித்தார்களாம். 7, 8, 9 வசனங்களிலே இந்த 9வது வசனத்தில் தான் ஆண்டவருடைய ரட்சிப்பு பிரசித்தப்படுத்தப்படுகிறது. எங்களை ரட்சியும், எங்களையும் ரட்சியும், எங்களை ரட்சியும், எங்களையும் ரட்சியும். உம்முடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும், உம்முடைய நாமம் போற்றப்பட வேண்டும், உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், உம்முடைய நாமம் எல்லாம் செய்யப்பட வேண்டும். சகல துதியும் கனமும் மகிமையும் நாமத்திற்கு செலுத்தப்பட வேண்டும். நீர் வாழ்க, நீர் வளர்க, நீங்கள் வாங்க, நீங்கள் வருவது மாத்திரமல்ல, எங்களையும் வாழ வையுங்கள், எங்களுக்கும் வாழ கொடுங்கள், எங்களையும் மீட்டெடுங்கள், எருசலேமிலிருந்து எங்களை மீட்டெடுங்கள், நீங்கள் தான் எங்களை ஆள வேண்டிய ராஜா என்றெல்லாம் சொல்லி அவரை வரவேற்கிறார். தாவீதின் குமாரனே உமக்கு ஓசானா, உன்னதத்தில் இருக்கிறவரே உமக்கு ஓசானா, நீர் எங்களை ரட்சியம் என்று சொல்கிறார்கள். சொல்லி அவர்கள் ஆர்ப்பரித்தார்களாம். ஓசானா என்ற அந்த வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம ஓசானா பாடுறோம், ஓசானா பாடிட்டு தான் போகிறோம், ஓசானா பாடிட்டே வரோம். எங்களை ரட்சியம், எங்கள் மேல் இரக்கமாயிரும், எங்கள் மேல் இரக்கமாயிரும், எங்களை ரட்சியம் என்று சொல்கிறார்கள். எங்களையும் மீட்டுக்கொள்ளும், எங்களையும் விடுவித்தரலும், எங்களையும் மரணத்திலிருந்து விடுவித்தரலும், எங்களையும் சாவிலிருந்து விடுவித்தரலும். எவ்வளவு பெரிய சத்தியத்தை அவர்கள் சத்தம் போட்டு கத்திக்கொண்டே போகிறார்கள் பாருங்கள். யாருக்குமே அது புரியாது. கூட்டத்தில் சேர்ந்து அப்படியே கத்தினே போகிறாங்க, அவ்வளோதான். இந்த சம்பவம் இன்றைக்கி நடக்கிறது. 4 நாள் கழித்து அவங்க மறுபடியும் அதே கத்தினே போகிறாங்க. அவரை கொல்லும், அவரை கொலை செய்யும், அவருக்கு ஒரு தீர்ப்பு அளிக்கிறாங்க. இவனுக்கு தான் அதே கூட்டம் தான். இந்த கூட்டம் எங்கே பார்த்தாலும் இருக்கும். இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், எல்லா இடங்களிலும் கூட்டத்தை சேர்க்கிறது அப்படி தான். இவனுக்கு போனால் 500 ரூபா கொடுத்தானா இவன் போயிட்டு காலையில் அவனுக்கு கத்திட்டு வருவான், சாயந்தரம் இன்னொருத்தன் வந்து 500 ரூபா கொடுத்தானா அவனுக்கு கத்திட்டு வருவான். என்ன பிரயோஜனம்? 500 ரூபா கொடுத்தவங்களாமே கத்திட்டு இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன கொள்கை இருக்கிறது, நமக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது யோசித்து பாருங்கள். நம்ம என்ன வைராக்கியத்துக்காக போராடி கொண்டிருக்கிறோம்? நாம் என்ன கிறிஸ்துவை பின்பற்றுகிறோமோ, வேறு யாராவது பின்பற்றுகிறோமா? நம்ம ஆண்டவருக்கென்று ஓடுகிறோமா, வேறு யாருக்காவது ஓடுகிறோமா? யோசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையை அலசி பாருங்கள். நிச்சயமாகவே நீங்கள் அலசி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிப்பீங்க. எப்படி இவ்வளோ தாவீதின் குமாரனுக்கு ஓசானா, கர்த்தரின் நாமத்தினால் வருகிற சோதரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசானா என்று சொல்லி அவர்கள் ஆர்ப்பரித்து கொண்டே வருகிறார்களாம். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு பாடுபட போகிறார் அல்லவா? அவர் உள்ளே போகிறார், கத்திக்கொண்டு வருகிறோம், தாவீதின் குமாரனுக்கு ஓசானா என்று சொல்லி. அடுத்த நாள் அவர் சிலுவையிலே அறையும் என்று கத்த போகிறோம். 3 நாள் கழித்து கத்தும், சிலுவையிலே அறையும். அடுத்த 3ஆவது நாள் அவர் உயிர் தேடின்னு வந்துட்டார். இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையே. நமக்கு 3 நாள்லேயே எல்லாம் முடிஞ்சிடுது கம்ப்ளீட்டாக. நம்மளை அடித்து சாகடிக்கிறாங்க, நம்மளை உயிரோடு கூட எழுப்புறாங்க. இப்படி தான் நம்ம லைஃப் போய்கொண்டே இருக்கிற மாதிரி போகிறோம். ஆனால் உண்மை என்ன என்று பார்த்தீங்கன்னா, தாவீதின் குமாரன் தான் நம்மை மீட்க வந்தவர், ரட்சிக்க வந்தவர். அன்றைக்கு அவர் உள்ளே வந்தவுடன் பெத்தானியாவிலிருந்து
கழுதையின் மேலே ஊர்வலமாய் உள்ளே வந்தவுடன் அந்த கிழக்கு வாசல் அடைக்கப்படுகிறது. நல்ல கவனிங்க, அது இன்னும் திறக்கப்படவே இல்லை. எருசலேமில் நீங்கள் போனால் நீங்கள் பார்க்கலாம் மேலே. அப்போது மறுபடியும் ஆண்டவர் வருகிற பொழுது திறக்கப்படும் என்று சொல்லுகிறார்கள். அதை அடைச்சி வச்சிருக்கிறாங்க. காரணம் என்ன? ஆண்டவர் இயேசு மறுபடியும் வர வேண்டும் என்று சொல்லி. அன்றைக்கு உள்ளே வந்தவர் பாடுபட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார், பரவாயில்ல, போயிட்டார். இருந்தாலும் இந்த தாவீதின் குமாரன் நமக்கு தான், அவரால் தான் மீட்பு, அவராலே ரட்சிப்பு, அவராலே நமக்கு தயவு, அவராலே இரக்கம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டுவோம், கர்த்தர் நாமத்தை உயர்த்துவோம். கடைசியாக 10, 11, 12 வாசிக்க போகிறோம். இந்த 3 வசனங்களை வாசிக்கிற பொழுது வாசிகள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காருடைய பலகைகளை புறாவர்களின் ஆசனையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களும் அதை கல்லர் குகையாக்கினீர்கள் என்றார். இல்லை, ஒரு நிமிஷம், ஒரு வசனம் சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் 118ஆம் சங்கீதம் எடுத்து வாசியுங்கள். 26ஆம் வசனம், அதை முடிச்சுட்டு இங்கே வரலாம். 118. கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. இந்த வசனத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். இதுதான் இந்த 7, 8, 9 இந்த 3 வசனங்களுக்கு நடுவில் சொல்லப்பட வேண்டிய ஒரு காரியம். ஆகவே தாவீதின் குமாரனுக்கு ஓசானா, தாவீதின் குமாரனுக்கு ஓசானா என்று சொல்லுகிறோம், நல்லதுதான். கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் சோதரிக்கப்பட்டவர் என்று சொல்லுகிறோம், நல்லதுதான். உன்னதத்திலே ஓசானா என்று சொல்லுகிறோம், நல்லதுதான். அந்த கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோதரிக்கப்பட்டவர் அல்லவா, அவர்தான் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார்களா. அல்லேலூயா. இயேசுதான் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். இன்றைக்கு இந்த ஊர்வலத்தில் நாம் பார்க்கிறோம், தாவீதின் குமாரனுக்கு ஓசானா, அவர் தான் உன்னதத்திலிருந்து இறங்கி வருகிறவர், அவர் தான் சோதரிக்கப்படத்தக்கவர். தாவீதின் குமாரனுக்கு ஓசானா என்று சொல்லி பாடிக்கொண்டு நாம் போகிறோம், சொல்லிக்கொண்டே கத்திக்கொண்டே போகிறோம். ஆனால் ஒரு குரல் சொல்லுகிறது பாருங்கள், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து நான் உங்களை என்ன பண்ணுறோம், ஆசீர்வதிக்கிறோம். அல்லேலூயா. இவர் உள்ளே போகிறார்கள் அல்லவா, அவங்க போய் பார்க்கிறாங்க ஆலயத்தில் என்ன நடக்கிறது என்று சொல்லி பாருங்க, அதெல்லாம் அடுத்த கதை. அப்படிலாம் பார்த்துட்டு அவங்க வரப்போறாங்க, அது வேற விஷயம். சின்ன பிள்ளைகள்லாம் துதிக்கிறலாம் சொல்லணும். ஆனால் அங்கிருந்து தான் ஆசீர்வாதம் நமக்கு வருகிறது பாருங்க. ஆகவே ஆண்டவரை நாம் உயர்த்துகிற பொழுது, ஆண்டவரை நாம் உயர்த்தி அவரை துதிக்கிற பொழுது, அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிற பொழுது, ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று சொல்லுகிற பொழுதெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் நமக்கு ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து தான் நமக்கு ஆசீர்வாதம் வரும் என்று சொல்லி 118ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து தான் வரும். ஆண்டவரை நாம் உண்மையிலேயே தேடணும் என்று சொன்னால், அவரை மாத்திரமே பற்றி கொண்டோம் என்று சொன்னால் இந்த ஆசீர்வாதம் நமக்கு வரும் என்பதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது 10, 11 வாசிக்கிறான். எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதான் கேள்வி. அதற்கு ஜனங்கள் சொல்றாங்க, இவர் தான் கலிலேயில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. அவர் யார்? அவர் வருகிறாரே, யார் அவர்? அவர்தான் கலிலேயாவில் உள்ள நாசரேத்தில் ஊரிலிருந்து வருகிற தீர்க்கதரிசியாகிய இயேசு. அவர் தான் இப்போ வருகிறார். உள்ள கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து ஆண்டவர் இயேசு வருகிறார். ஒரு தீர்க்கதரிசியாக வருகிறார் பாருங்க. தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறுவதற்காக இது நடந்தது. ஆனால் அது எல்லாவற்றுக்கும் மேலாக, அந்த சகரியா தீர்க்கதரிசிக்கும் மேல, அந்த ஏசாயா தீர்க்கதரிசிக்கும் மேல, எல்லாவற்றுக்கும் மேல இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார் பாருங்க. அவர்தான் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர்தான் வருகிறார். அல்லேலூயா. அவர்தான் வருகிறார். அவர்தான் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். அவர்தான் உயர்த்தப்பட வேண்டியவர். அவர் நாமத்துக்கு தான் துதி ஸ்தோத்திரம் உண்டாக்கப்பட வேண்டும். அவர்தானே வந்து கொண்டிருக்கிறார். நாம் அவரை தான் வரவேற்க வேண்டும். ஆகவே தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டது நிறைவேறுவதை நாம் பார்த்தோம். இப்பொழுது யார் அந்த தீர்க்க தரிசி என்று பார்க்க போகிறோம். அவருக்கே தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் அவர்கள். அவரே வந்துட்டாரு. அவர் தான் இயேசு.
இந்த இயேசு தான் அங்கே வருகிறார், உள்ளே நகரத்துக்குள்ளே வருகிறார். இப்பொழுது கழுதையின் மேலே ஏறிக்கொண்டு, கழுதை குட்டியின் மேலே ஏறிக்கொண்டு உள்ளே வருகிறார். அவர்தான் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வரக்கூடிய தீர்க்கதரிசியாகிய இயேசு. அவர்தான் இயேசு. இயேசு வந்திருக்கிறார். இப்போ ஆலயத்துக்குள்ளே வந்துட்டார். இப்போ ஆலயத்துக்கு எதுக்கு வருகிறார் பாருங்க. ஆலயத்துக்குள்ளே போகிறார், நேராக ஆலயத்துக்குள்ளே போகிறார். நம்ம கவனிக்கிறோம், அது வேறு விஷயம். ஆனால் என்ன சொல்ல வருகிறார் பாருங்க. நிச்சயமாகவே இந்த தீர்க்கதரிசி தான் நம்மை ஆலயத்திலிருந்து ஆசீர்வதிக்கிறவர். அவர்தான் தீர்க்கதரிசியாக வந்திருக்கிறவர். அவர்தான் வருகிறார். எடுத்து வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். இயேசு எவ்வளையோ அற்புதம் செஞ்சாரு, எல்லாத்தையும் கேட்டாங்க. ஆனால் கடைசியா இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டாங்க. கடைசியா செஞ்ச அற்புதம் இப்போ தான் லாசரு உயிரோடு கூட எழுப்பினது பாருங்க. அவரை எழுப்பிட்டாங்க. எழுப்பின பிற்பாடு தான் அங்கிருந்து வந்துட்டு இருக்கிறாருன்னு சொல்றாங்க. அவரை எழுப்பின பிற்பாடு தான் அங்கிருந்து ஊர்வலமாக வந்து கொண்டிருக்கிறாருன்னு சொல்றாங்க பாருங்க. இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள் பாருங்க. மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசியாகிய இயேசு கிறிஸ்து என்று சொன்னார்கள். அவர்தான் அற்புதங்களை செய்கிறவர். நீங்கள் யோவான் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது நான் சொல்லுவாங்க, அந்த இடத்துலலாம் லாசருடைய காலையிலிருந்து எழுப்பின பிற்பாடு அவர் அங்கிருந்து புறப்பட்டு வந்ததை நான் பார்க்கிறோம். ஒரு தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசியாக வரல, அவர் நீடிய சாந்தம் உள்ளவராக வருகிறார், நீதி உள்ளவராக வருகிறார், அவர் ரட்சிக்கிறவராக வருகிறார், அவர் தாழ்மை உள்ளவராக வருகிறார். அவர்தான் சோதரிக்கப்படத்தக்கவர். அவர் ஆலயத்திலிருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அவர்தான் கலிலேயாவில் உள்ள நாசரேத்தில் வருகிற தீர்க்கதரிசி ஆகிய இயேசு. அவர்தான் மெய்யாகவே இவர் உலகத்திலே வருகிறவரான தீர்க்கதரிசி என்று சொன்னார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. லாசருவை உயிரோடு கூட எழுப்பினவர் அவர்தான். உயிரோடு கூட எழுப்பினர். 3 நாள் ஆயிடுச்சு, திறந்தா 4 மைன்னு சொல்றாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? திறக்கிறார். கட்டுகளை அவிழ்த்து விட சொல்றார். எனக்கு பிரியமானவர்களே, அவர்தான் மெய்யான தீர்க்கதரிசி என்று வாசிக்கிறோம். யோவான் 7ஆம் அதிகாரத்திலேயே 40ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஜனங்களில் அநேகர் இந்த வசனத்தை கேட்ட பொழுது மெய்யாகவே இவர் தீர்க்கதரிசியானவர் என்றார்கள். மெய்யாகவே இவர் தீர்க்கதரிசியானவர் என்று சொன்னார்கள். 7ஆம் அதிகாரத்துல 40ஆம் வசனத்தை வாசிக்கிறீங்கல்ல, மெய்யாகவே இவர் தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்கள். எனக்கு பிரியமானவர்களே, மெய்யாகவே அவர் தீர்க்கதரிசி. இவர்தான் நம்மை ரட்சிக்கிறவரும் அவர்தான், நம்மை காக்கிறவரும் அவர்தான், நம்மை மீட்கிறவர் அவர்தான். அவர்தான் வருகிறார். அந்த தீர்க்கதரிசி தான் என்ன பண்றாரு? உள்ளே வருகிறார், நகரத்துக்குள்ளே வருகிறார், எருசலேமுக்குள்ளே வருகிறார். அவர்தான் உண்மையான ஒரு தீர்க்கதரிசி என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. அந்த தீர்க்கதரிசி ஆலயத்திற்குள் உள்ளே போகிறதை நாம் பார்க்கிறோம். 7ஆம் அதிகாரத்தில் 40ஆம் வசனத்துக்கு முந்தின வசனத்தை வாசிப்போம். தம்மை விசுவாசிக்கிறவர் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. ஆகவே வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சொல்லுகிறார். அவர்தான் தீர்க்கதரிசி. என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். என்னை நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா உங்கள் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். யாரெல்லாம் விசுவாசிக்கிறோமோ அவர்களுக்கு நடக்கும். நல்ல கவனிங்க. ஏனென்றால் தம்மை விசுவாசிகள் அடைய போகிற அந்த ஆவியை குறித்து தான் இப்படி சொன்னார். இன்னும் இயேசு என்ன பண்ணல? இன்னும் மகிமைப்படலை. ஏனென்றால் அவர் இன்னும் அருளப்படலை, பரிசுத்த ஆவியானவர் அருளப்படலை. அதனால தான் என்ன சொல்றாரு? 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஜனங்கள் அநேகர் இந்த வசனத்தை கேட்ட பொழுது மெய்யாகவே இவர் தீர்க்கதரிசியானவர் என்று சொல்லி அவர்கள் சொன்னதை நாம் கேட்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலே தீர்க்கதரிசி தான் வருகிறார். யார் அந்த தீர்க்கதரிசி? அவர்தான் இயேசு கிறிஸ்து. தீர்க்கதரிசி தான் வருகிறார். கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் சவாரி வருகிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவரை தான் நாம் வரவேற்கிறோம். அவரை தான் வாங்க வாங்க என்று அழைக்கிறோம். அவர் தான் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் வருகிறார். ஆலயத்திலிருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் உண்மையிலேயே பாடுபட தான் போகிறார், அது வேற விஷயம். ஆனால் போகும்பொழுது நல்ல கவனிங்க. சீயோன் குமாரத்துக்கு சொல்லப்படுற காரியத்தையும் எருசலேம் குமார் சொல்லப்படுற காரியத்தையும் பாருங்க. அவர் நீதி உள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர்,
தயவு உள்ளவர், அவர் ரட்சிக்கிறவர், அவர் தாழ்மை உள்ளவர் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்து தான் உண்மையான ஒரு தீர்க்கதரிசி என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. விசுவாசிக்கிறீங்களா? கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். நம்ம எல்லாம் நேசிக்கிற நல்ல ஆண்டவர் தான் இயேசு கிறிஸ்து. நம்மை நடத்துகிறவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நம்மை காக்கிறவர் தான் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நம்மோடு கூட இருக்கிறவர் தான் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் தான் தீர்க்க தரிசி. அந்த தீர்க்க தரிசியை குறித்து தான் இந்த நாளிலே நாம் ஊர்வலமாக போனோம். அந்த தீர்க்க தரிசியை கடைசியில் அடையாளம் காட்டிட்டாங்க. இவர் தான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லிட்டாங்க. இவர் மெய்யாகவே நம்முடைய பாவங்களிலிருந்தும் நம்முடைய அக்கிரமங்களில் நம்ம விடுதலையாக்குகிறவர், நீதிபரர். அவர் நீதி உள்ளவர். மெய்யாகவே நம்ம ரட்சிக்கிறவர். அவர் ரட்சகர். மெய்யாகவே அவர் தாழ்மை உள்ளவர், நம்மை உயர்த்துகிறவர், மேன்மைப்படுத்துகிறவர். அந்த நல்ல தீர்க்க தரிசியை நாம் இன்றைக்கு கண்டிருக்கிறோம். இந்த தீர்க்க தரிசி தான் இன்றைக்கு நமக்கு இதை கற்றுக் கொடுத்திருக்கிறார். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ இன்றைக்கு நாம் முன்னடப்போரும் பின்னடப்போர் கூட சேர்ந்து நாமும் அந்த சீயோனு குமாரருக்கு நாம் வாழ்த்துக்களை சொல்லுவோம். அவரை உயர்த்துவோம், அவரை மேன்மைப்படுத்துவோம். அவர் நாமத்தை நாம் உயர்த்தி மேன்மைப்படுத்துகிற பொழுது அவர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருப்பார். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. ஹல்லேலூயா. ஆகவே இதோ உன் ரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பலன், அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாக வருகிறது சொல்லப்படுகிறது. நாம் விசுவாசிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இது ஆண்டவரே ஸ்தோத்திரம். குருத்து ஞாயிறு நாங்கள் கொண்டாடின இந்த நாளிலே கர்த்தாவே, நீர் மெய்யான தீர்க்க தரிசி என்பதை எங்களுக்கு உணர்த்தினதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீர் ஒருவரே தீர்க்க தரிசியாக இன்றைக்கு எங்களுக்கு வெளிப்பட்டிருக்கிறீர் சுவாமி. இன்றைக்கும் ஆண்டவரே, நீர் எருசலேமுக்கு போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, நீர் உள்ளே போகிறது பாடுபடவும், ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களுடைய மீட்பை ரட்சிப்பை எங்களுக்கு பெற்றுக் கொடுக்கவும் நீர் செல்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் கர்த்தாவே, நீர் எங்களை ரட்சிக்கிறவர் என்பதை உணர்ந்தவர்களாக நாங்கள் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை உயர்த்துவர்களாக, நீர் நீடிய சாந்தம் உள்ளவர், நீர் நீதி உள்ளவர், நீர் தய உள்ளவர், நீர் ரட்சிக்கிறவர், நீர் தாழ்மை உள்ளவர் என்று சொல்லி நாங்கள் உம்மை உயர்த்தவும் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நாங்கள் வாழும் நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காணும்படி கர்த்தர் எங்களை நடத்துவீராக, ரட்சிப்பின் நன்மையாக நிரப்புவீராக. உடைய நாமத்திற்கு மதிப்பும் மரியாதையும் கனமும் துதியும் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். அல்லேலூயா.